ஸ்டாலின் முதலாளியாம், கவர்னர் தொழிலாளியாம். யார் சொல்லுவா அந்த மாதிரி தான்? நம்ம தான் இந்த மாதிரிலாம் வேறு யாரும் பேச முடியாது. நம்ம ஸ்டாலின் தான் பேசுகிறார். இவர் முதலாளியாம், கவர்னர் தொழிலாளியாம். அவர் என்ன சொல்கிறாரு, கவர்னருங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி. அது எல்லாருக்குமே தெரியும். கவர்னர் ரப்பர் ஸ்டாம்ப் பதவி, ஜனாதிபதி ரப்பர் ஸ்டாம்ப் பதவி. அது இந்திய அரசியல் சட்டத்திலேயே எழுதிட்டாங்க. அதனால் நான் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனே சொல்லுவான் கவர்னர் ரப்பர் ஸ்டாம்ப் பதவின்னு. நீ ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது அதை சொல்லிவிட்டு, ரெண்டாவது அவருக்கு சம்பளம் கொடுக்குறதே நாங்கள் தாங்கிறது. எது? மாநில அரசாங்கம் கொடுக்குதான். அது இவர் தான் கொடுக்குறாரு அவருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்சில் இருந்தார், ராவில் இருந்தார், 40 வருஷம் ஐபிஎஸ்சில் இருந்தார். அப்போ தான் ஸ்டாலின் நீங்கள் தான் சம்பளம் கொடுத்தீங்களா? நீங்கள் மாநிலத்துக்கு கவர்னர் வந்துட்டால் நீங்கள் போடுற பிச்சைன்னு நினைக்கிறீங்களா? ஜிஎஸ்டின்னு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே நீங்கள் எல்லாம் மாநில அரசாங்கங்கள்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டீங்க. வெக்கம் இல்லாமல் மத்திய அரசாங்கத்திட்ட போய் பிச்சை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. 1000 கோடி பாக்கி, 2000 கோடி பாக்கி, 3000 கோடி பாக்கின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கேயா சம்பளம் கொடுக்குறது? அவன் பிச்சை போடுறான். மத்திய அரசு ஜிஎஸ்டியை வசூல் பண்ணி அந்த பிச்சையை வாங்கிட்டு வந்து அரசாங்கம் நடத்துகிறவங்க நீங்கள் கவர்னருக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? இல்லை நீங்கள் போய் மத்திய அரசாங்கத்திட்ட பிச்சை எடுக்கிறீங்க? அடுத்ததுக்கு என்ன சொல்கிறாரு? பஞ்சாயத்து பேசுகிறார். துணைவேந்தரை கவர்னர் நியமிப்பது எந்த நியாயம்? பாவிகளா? அப்போ அம்பேத்கர் முட்டாளா? அம்பேத்கர் தான்ப்பா எழுதினார். இதை வரவேற்கிறார திருமாவளவன், அவர்கிட்ட கேளுங்க. அவரும் வரவேற்கிறார. எந்த வகையில் நியாயம்னா இப்போ அநியாயத்தை எழுதிவிட்டார் அம்பேத்கர். அவர் நாட்டு நலன் வச்சு கட்டார். படித்தவனை போடணும், படிக்காதவன் ரவுடிகள் அரசியல்வாதியாக இருக்கான் அவன் போடக்கூடாதுன்னு தீர்க்கதரிசியாக 1950 அரசியல் சட்டத்தை எழுதும்போது போட்டார். அதனால் அவர் தான் அப்போ நியமிக்கணும்.